எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில வேகம் மட்டும் இல்ல, விவேகமும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு உள்ளதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா ஒரு சில கருத்துக்கள பார்க்கலாம். 2 நண்பர்கள் மாதத்துக்கு ஒரு முறை காட்டிற்கு போய் மரங்கள வெட்டி, அந்த மரத்துண்டுகள ஊர்ல கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. 2 நண்பர்களும் ஒரே விதமான உடல் வலிமை கொண்டவங்க. நல்ல உழைப்பாளிகளும் கூட. சோம்பேறித்தனம் அப்படின்னு உள்ளது 2 பேருக்குமே கிடையாது. இவங்க 2 பேருமே வருடத்துல 12 மாதங்கள்ல 12 முறை காட்டிற்கு போய் விறகுகளை வெட்டி கொண்டு வருவாங்க. ஒரு நாள் 2 நண்பர்களும் காட்டிற்கு போகிற நேரம் வழியில வச்சு பேசிக்கிட்டு போறாங்க. உன்னை விட நான் அதிகமான மரத்துண்டுகளை வெட்டுறதுக்கு என்னோட கையில நல்ல வலிமை இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லுகிறாரு. இன்னொரு நண்பர் சொல்லுகிறாரு, எனக்கும் கையில வலிமை இருக்கு, நானும் அதிகமான மரத்துண்டுகளை வெட்டுகிறேன். 2 பேருமே நல்ல வலிமையானவங்க தான் அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்லுகிறாரு. இந்த முதல் நண்பருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல இரண்டாவது நண்பரோட கருத்தை. இந்த முதல் நண்பர் சொல்லுகிறாரு, சரி அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம். யாரு அதிகமான மரத்துண்டுகளை இன்னைக்கு வெட்டுகிறாங்களோ அவங்க தான் உண்மையான பலசாலி அப்படின்னு இந்த முதல் நண்பர் சொல்லுகிறாரு. இரண்டாவது நண்பரும் சரி, நான் போட்டிக்கு ஒத்துக்கிறேன், நம்ம இருவரும் காலை முதல் மாலை வரை வேலை செய்யலாம், யார் அதிகமான மரத்துண்டுகளை வெட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு இருவருமே மரத்துண்டுகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல் நண்பரோட எண்ணத்துல முழுசா வேகம் இருந்துட்டே இருந்துச்சு. எப்போதுமே அவரோட மனசுல தோணுனது என்ன அப்படின்னா, நான் இதுல தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, என்னோட நண்பரை விட நான் மேலானவன், எனக்கு அதிகமா வலிமை இருக்கு, அதிகமான மரத்துண்டுகளை என்னால மட்டும்தான் வெட்டி சேகரிக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு தன்னோட சோர்வை பொருட்படுத்தலை, தன்னோட பசியை பொருட்படுத்தலை, எதையுமே பார்க்காம தொடர்ந்து காலை முதல் மாலை வரைக்கும் மரம் வெட்டுறதுல குறியா இருந்து கட்டைகளை அடுக்கி அடுக்கி வச்சுட்டே இருக்கிறாரு. இவர் கட்டைகளை அடுக்கி வச்சுட்டே இருக்கிற நேரம் தன்னோட இரண்டாவது நண்பர் என்ன செய்கிறாருன்னு கொஞ்சம் அப்படி பார்க்கிற நேரம் முதல் நண்பர்கிட்ட இருந்த மரத்துண்டுகளை விட இரண்டாவது நண்பர்கிட்ட குறைவான மரத்துண்டுகள், 3 மணி அளவுல எல்லாம் கொஞ்சம் குறைவான மரத்துண்டுகள் தான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. நண்பர் எங்க அப்படின்னு இவர் பார்க்கிற நேரம் அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த முதல் நண்பர் நினைக்கிறாரு, இவன் சரியான சோம்பேறி, சாப்பாட்டுல தான் குறியா இருக்கிறான், அவன் சாப்பிடாம இன்னைக்கு வேலை செஞ்சிருந்தான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய கட்டைகளை சேகரிச்சிருக்கலாம் அப்படின்னு இந்த முதல் நண்பர் நினைக்கிறாரு. இரண்டாவது நண்பர் ஆனா எதை பற்றியும் பொருட்படுத்தாம தன்னோட வேலையிலையும் கவனமா இருக்கிறாரு, தன்னோட நலன்லையும் கவனமா இருக்கிறாரு. மாலை வேலையாகுது, நேரம் முடிஞ்சிருச்சு. 2 நண்பர்களும் தங்களோட விறகுகளை எடுத்துக்கொண்டு ஒரே இடத்துக்கு வருகிறாங்க. யார் அதிகமா வெட்டி இருக்கிறா அப்படின்னு பார்க்கிற நேரம் இரண்டாவது நண்பர் அதிகமான விறகு துண்டுகளை வெட்டி வச்சிருப்பாரு. அப்போ முதல் நண்பர் சொல்லுவாரு, நீ குறைவான மரத்துண்டுகளை தானே வெட்டி இருப்ப, நீ உன்னோட நேரத்தை எல்லாம் வீணடிச்ச, நீ கொண்டு வந்த உணவை கூட பொறுமையா இருந்துதான் நீ சாப்பிட்டா, நான் உன்னை கவனிச்சேன் அப்படின்னு இந்த முதல் நண்பர் சொல்லுகிறாரு. அப்போ இந்த இரண்டாவது நண்பர் சொல்லுகிறாரு, நான் சாப்பிட்டதை மட்டும்தான் நீ பார்த்த, ஆனா என்னோட கோடாரிய நான் பட்டை தீட்டினதை நீ பார்த்தியா, நீ ஒரு முறை கூட ஓய்வு எடுக்கல, உன்னோட கோடாரியோட முனை மழுங்கி போயிருக்கும், ஒரே முறையில வெட்டி உடைக்க வேண்டிய விறக நீ 4 முறை வெட்ட வேண்டியது இருக்கும், ஆனா என்னோட கோடாரிக்கு நல்லபடியா ஷார்ப்பு நான் பண்ணிக்கிட்டேன், அதனால ஒரே வெட்டில் ஒரு மரத்துண்டை நான் வெட்டிட்டேன், நீ ஒரு மரத்துண்டு வெட்டுற நேரத்துல நான் 4 மரத்துண்டை வெட்டி முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, என்னோட உடல் எனக்கு ஒத்துழைக்கணும், நான் சோர்ந்து போனேன் அப்படின்னா என்னோட உடல்ல வலிமை இருக்காது, நான் காலையில செஞ்ச உற்சாகத்தோட மாலை வரைக்கும் என்னால வேலை செய்ய முடியாது, அதனால என்னோட உடல் நலனையும் பார்த்துக்கிட்டேன், நீ ஆனா சாப்பிடல, உன்னோட உடல் சோர்ந்து போய் இருக்குது, அதனால நீ காலையில எவ்வளவு வேகமா வேலை செஞ்சியோ அந்த அளவு மாலையில உன்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு இந்த முதல் நண்பர்கிட்ட சொல்லுகிறாரு இந்த இரண்டாவது நண்பர். இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு சிலரெல்லாம் வேலை செய்கிற நேரம் வேலையை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து வேலை செய்வாங்க.
இது 1 நாள் 2 நாள் நீடிச்சா கூட பிரச்சனை அவ்வளோ வராது. ஆனா இதை ரெகுலரா அவங்க செஞ்சுட்டே இருக்கிற நேரம் அவங்களோட உடல் பாதிப்படையும், கடுமையான நோய்க்கு ஆளாவாங்க. நிறைய பேர் சாப்பாடு சாப்பிடாம வேலையை எப்படியாவது இந்த நேரத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி செய்கிறதுனால அவங்களோட உடல் மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெறுகிறவங்களா இருப்பாங்க. தான் சம்பாதிச்சு வச்ச பணம் கூட தன்னோட சிகிச்சைக்கு போதுமானதா இல்லாம கடன் வாங்குற நிலையில மாறுவாங்க. அதை விட நம்ம உழைக்கிறது நேர்மையா உழைக்கணும், உண்மையா உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். அதே சமயம் நம்மளோட உடல் நலன்லையும் கவனம் வச்சுக்கணும். ஒரு 5 நிமிடம் இல்லை ஒரு 10 நிமிடத்துல நம்மளோட சாப்பாடை சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும். கொஞ்ச நேரம் தான் ஆகும். இதுக்கு கூட டைம் கொடுக்காம உழைப்புன்னு இருந்து தன்னோட உடல் நலனை கெடுத்துட்டீங்க அப்படின்னா உழைப்பையும் முழுமையாக அவங்களால செய்ய முடியாது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க இழந்துருவீங்க. உழைச்சி சோர்ந்து போன பிறகு குடும்பங்கள்ல நீங்க யார்கிட்டயாவது நான் அந்த வீட்டுக்காக தான் உழைச்சேன், நான் இவ்வளவு செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றதுல அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன்னா உழைக்கிற நேரம் உங்களோட உடல் நலன்ல நீங்க கவனத்தை வைக்கல அப்படின்னா பின்னால கஷ்டப்படுகிற நேரம் உங்களோட கஷ்டத்தை இன்னொருத்தங்க சுமந்து கொள்ள மாட்டாங்க, வாங்கி கொள்ள முடியாது. உங்களோட வலி, உங்களோட வேதனை நீங்க தான் அனுபவிக்கணும். குடும்ப பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, எல்லாரும் வயறார சாப்பிடணும்னு நினைப்பாங்க. குடும்ப பெண் டைமுக்கு சாப்பிடுகிறதே கிடையாது. ஒரு சில நாட்கள் பட்டினியா இருப்பாங்க. இதனால பாதிப்பு யாருக்கு? குடும்ப பெண்ணுக்கு தான். இப்படி இருக்காதீங்க. ஒரு குடும்பத்தையே நீங்க பசி இல்லாம பார்த்துக்கிறீங்க, அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்களோட பாடி ஹெல்த்தியா இருக்கணும். உங்களை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, ஓகேவா? அதுக்கு பிறகு எல்லாருக்கும் கொடுங்க. யாரும் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டா தெய்வ குத்தம் ஆயிடும் மாதிரி ஒரு சிலரெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்களை நம்பி இருக்கிறவங்கள, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க கவனிக்கல அப்படின்னா இறுதி நாட்கள்ல உங்களை கவனிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேனே, நான் கூட நேரத்துக்கு சாப்பிடல, நான் நிறைய நாள் பட்னியா இருந்திருக்கிறேன், எல்லாரையும் பசியார சாப்பிட வச்சேனே, எனக்கு இன்னைக்கு ஒரு வாய் சாப்பாடு தருகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி பின்னால யோசிக்காதீங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்க அப்படின்னா பின்னால யாரோட கையை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். இந்த நாள்ல இருந்தே, இந்த வயதுல இருந்தே, அது எந்த வயதா இருந்தாலும் உங்களோட ஹெல்த்ல ஃபர்ஸ்ட் கவனம் வைங்க. அதுக்கு பிறகு உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் கவனிங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. வேகம் நம்மள்கிட்ட வேணும் தான், ஆனா விவேகம்னு சொல்றது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில எல்லாருக்குமே, அது படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, குடும்ப தாய்மாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வேகம் உங்ககிட்ட இருந்தாலும் விவேகத்தையும் பயன்படுத்துங்க. அப்போதான் அந்த உலகத்துல நம்ம நல்ல முறையில வாழ முடியும்.